ஐபோனான்னு கேட்கற அளவுக்கு இந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு. இந்த மாதிரி மாத்திரலாம். ஐபோனுக்கு 3000ல இருந்து உங்களுக்கு ஒரிஜினல் டிஸ்ப்ளே மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. வைஃபை ப்ளூடூத் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா எப்படி பண்றது? மதர்போர்ட் ஸ்வாப்பிங் ஆன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிளாஸ் ஒர்க் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்குது. இது என்ன ஆக்சுவலா இப்பதான் வந்துச்சு, இப்பதான் சர்வீஸ் கரெக்டா பண்ணிருக்கோம். போன் உடைஞ்சதுல இருந்து டிஸ்ப்ளே, பேட்டரி இஷ்யூஸ், சவுண்ட், ஸ்பீக்கர்ஸ், இன்க்ளூடிங் டேட்டா ரிகவரி, அப்புறம் ரெஸ்டோரேஷன் மெயின். இந்த மாதிரி ஐபோன்ல எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வருது. அது எல்லாமே இங்க பண்ணலாம். ஐபோன் நீங்க வந்து கொடுத்த ஒரு கடையில் நார்மல் கடையில் கொடுத்தாலே அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா பில்ல போட்டு தீட்டுருவோம். ஆனா இங்க வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே அஃபோர்டபுள் பிரைஸ்ல நல்ல குவாலிட்டியில நல்லா மாத்தி கொடுக்குறாங்க. இந்த பையனுக்கு என்ன வயசாகுது? வயசுக்கும் செயலுக்கும் சம்பந்தம். ஸோ ஹாய் மச்சஸ், வெல்கம் பேக் டு வேலர்ஸ் கேங். ஸோ இப்போ எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஐஃபோன் ஆசைப்பட்டு வாங்கிடுவீங்க. பட் சின்ன கிராச்சோ இல்லை டின்ட்டோ இல்லை கேமரா வேலை பார்க்கும் போச்சு எதாவது சம்திங் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு போய் நீங்கள் ஐஸ்டோவில் கொடுத்தீங்க அப்படின்னா அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சது, வா எக்கச்சக்கமான காசு கேட்பாங்க. ஸோ ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக அதை கம்மியான ரேஞ்சில் ப்ளஸ் ஒரிஜினல் பார்ட்ஸ் உங்களுக்கு மாற்றி கொடுக்குற இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் டீட்டெயிலாக பேசலாம். உங்களுக்குள்ள ஷோரூம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உள்ளே போய் லைவாக காட்டுறேன். என்ன ப்ரைஸ் ரேஞ்சிலும் என்னெல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி பட்ஜெட் ரிவ்யூ எங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு நம்ம போட்டுருப்போம். அந்த மாதிரி பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை பேசுறது. ஸோ காய்ஸ், நம்ம கூட பிரதர் இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். சொல்லுங்க ப்ரோ, நம்ம ஷாப் நேம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிடுங்க. ஓகே, நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஐமேட்ரிக்ஸ். லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க கீழ்பாக்க இருக்கு. கெல்லி சிக்னல்ல நான் அட்ரஸ் எல்லாமே கீழே கொடுத்துறேன் ப்ரோ. இப்போ என்ன மெயின் கேர் என்னன்னா, ஐபோன் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு, ஏதாவது ஆயிடுச்சுன்னா அங்க போய் ஷோரூம் கொடுத்தோம்னா அப்படியே அந்த ஐபோன் கிட்ட கொடுக்குறாங்க. ஆனா நம்மகிட்ட வந்தா அப்படியே பாதி ரேட்டு கேட்குறீங்க. அது என்ன எப்படி ப்ரோ? ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் சர்வீஸ் சென்டர்ல சர்வீஸ் வந்து பண்ண மாட்டாங்க. அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆனா வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து சர்வீஸ் பண்றோம். அப்ப மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அதோட பிரைஸ் வந்து டிராப் ஆகுது. இப்போ வந்து ஸ்பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேரும் அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து ஹியூஜா டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ ஷோரூம்ல போனீங்கன்னா ஒரு டிஸ்பிளே வந்து ஒரு 40 to 60 சொல்றாங்க, 20 சொல்றாங்கன்னா நம்ம கிட்ட வரும்போது அது 18 இருக்கும், இல்ல ஆஃப் த ரேட் இருக்க மாதிரி இருக்கும். எப்படி இந்த பிரைசிங் டிஃபரன்ஸ்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் டிஸ்பிளே வந்து நம்ம பல்கா இம்போர்ட் பண்றோம். அது இல்லாம வந்து செட் ரூம் டிஸ்பிளே வந்து நம்ம அரேஞ்ச் பண்றதுனால நமக்கு குவாலிட்டி இருக்கு. ஓகே ஓகே. சோ அது மட்டும் இல்லாம இங்க எல்லாமே நம்ம ஒரிஜினலா மாத்தி கொடுப்போம். ஆமா, 100% ஒரிஜினல். இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிளாஸ் ரீப்ளேஸ்மென்ட் பண்ண அந்த மாதிரி ப்ராடக்ட் கூட இல்ல. ஏன்னா ஐபோன்றப்ப நீங்க காசு கொடுத்து பட்ஜெட் போட்டு வாங்கியிருப்பீங்க. அதனால நீங்க தாராளமா நம்பி என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்க ப்ரோ. ஓகே, காமன் திங் ப்ரோ. ஃபர்ஸ்ட் போன் உடைஞ்சதுல இருந்து டிஸ்ப்ளே, பேட்டரி இஷ்யூஸ், சவுண்ட், ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஐபோன்ஸ்ல நிறைய ஷூட் அப் ஆயிட்டு இருக்கு. லைக் வந்து கிரீன் ஸ்கிரீன் எரர் வருது, ஒயிட் ஸ்கிரீன் எரர் வருது, ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிட்டே இருக்கும் சடன் டெத், அப்புறம் ரெஸ்டோரேஷன் மெயின். இந்த மாதிரி ஐபோன்ல எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வருது. அது எல்லாமே இங்க பண்ணலாம். ஆமா, இன்க்ளூடிங் டேட்டா ரிகவரி. தெய்வமே இப்படி எக்ஸாக்ட்டா எப்படி சொன்னா, ஃபுல்லா டீப் சீ வாட்டர்ல விழுந்துருச்சு, ஃபுல்லாவே வந்து டிஸ்ப்ளே ஃபுல்லா உடைஞ்சிருச்சு, போன் பெண்ட் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். டேட்டா ரெக்கவரி பண்ணி கொடுத்தோம். அது மாதிரி போது போன் எப்படி எந்த சிச்சுவேஷன் என்ன கண்டிஷன்ல இருந்தாலுமே வந்து டேட்டாவோட நம்ம ரெக்கவரி பண்ணி. டிஸ்ப்ளே உடைஞ்சிருச்சு இப்போ எனக்கு, அதுக்கு பிரைஸ் எவ்வளவு சார்ஜிங் ஸ்டார்டிங் எவ்வளவு இருக்கும்? டிபெண்ட்ஸ் அபான் தி மாடல். ஓகே, நமக்கு வந்து மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம வந்து 3000 ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். ஐபோனுக்கு 3000 ல இருந்து உங்களுக்கு ஒரிஜினல் டிஸ்ப்ளே மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சோ இப்போ ஒரு ஐபோன் உள்ள வருது அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும் போய் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே காட்டலாம்ல? அப்படியே என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே சொல்லுங்க ப்ரோ. டெக்னீஷியன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே லைவா காட்டுறேன். ஓகேங்களா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காமனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஐபோன் எக்ஸ்ல இருந்து வந்து டுவல் லேயர் வரும். அந்த சாண்ட்விச் பிரிச்சு எப்படி க்ளீன் பண்றது, வைஃபை ப்ளூடூத் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா எப்படி பண்றது, இது பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து மதர்போர்ட் ஸ்வாப்பிங் ஆன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த இஷ்யூஸ்லாம் வந்து டேட்டா ரிகவரிக்கான ப்ராசஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரெஷ்ஷா வந்திருக்குது. இது என்ன ஆக்சுவலா இப்பதான் வந்துச்சு, இப்பதான் சர்வீஸ் கரெக்டா பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஜம்பர் தெரியுதுங்களா? இது ஃப்ளைங் ஜம்பர் வாங்க. ஏன்னா வந்து போன் வந்து கிரீன் ஸ்கிரீன். ஓகே, கிரீன் ஸ்கிரீன் வந்து இப்ப லைவா இது ரெடி பண்ணிருக்கோம். இங்க இருந்து ஒரு ஃப்ளைங் வோல்டேஜ் லைன் மிஸ்ஸிங் இருக்கு. சோ இப்போ நம்ம இது ரெடி பண்ணதுல நமக்கு கஸ்டமருக்கு சேம் டிஸ்ப்ளே. ஓகே, மாத்தவே தேவையில்ல. அவரோட டிஸ்ப்ளேல வித்தின் ஒரு 3000 ல இருந்து ஒரு 4000 காஸ்டிங்ல வந்து அவர் டிஸ்ப்ளேவே நம்ம ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துறோம். ஓகே ஓகே, சூப்பர். சோ இந்த மாதிரி எல்லா வர்க்குமே பண்ணி கொடுத்துறலாம். ஓகே, சோ இன் கேஸ் வந்து நான் வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன். ஓகே, எனக்கு வந்து மாத்தி கொடுக்கணும். எங்க ஊரெல்லாம் அதிகமா காசு வாங்குறாங்க. கொரியர் பண்ணா பண்ணி கொடுத்துருங்க. சேம் டே வந்து உங்களுக்கு கொரியர் வந்து டெலிவரி. இப்போ எனக்கு இன்னைக்கு வருதுன்னா நான் இன்னைக்கே அதை டெலிவரி பண்ணி சேம் டேல வந்து நம்ம டெலிவரி பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். அடுத்து என்ன ப்ரோ? இங்க என்ன ப்ரோ? இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கிளாஸ் ஒர்க்
ஓகே. போன் வந்து ஃபுல்லா மேல வந்து டிஸ்ப்ளே நல்லா இருக்கும், மேல கிளாஸ் மட்டும் தான் கிராக் ஆயிருக்கும். அந்த டைம்ல நம்ம டிஸ்ப்ளே மாத்தணும்னு தேவையில்ல, ஜஸ்ட் வந்து நம்ம கிளாஸ் மட்டுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இப்ப கிளாஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஐபோன் 12 சீரிஸ்க்கு. இப்போ இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம கிளாஸ் மட்டும் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணி பக்கா ஃபினிஷிங்ல கொடுத்துடலாம், கிளீனா. ஓகே. சோ இப்போ வந்து என் ஃப்ரெண்டுக்கே எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, போன் வந்து அந்த தண்ணிக்குள்ள விழுந்தோடனே கேமரா ஒர்க் ஆக மாட்டுது, ஃபேஸ் ஐடி அன்லாக் ஆக மாட்டுது. ஸோ அதெல்லாம் ஸ்கிரீன் வருது, அந்த மாதிரி அதெல்லாம் என்ன பண்றது? ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் டிராப்லெட் இல்ல நம்ம ஓன் கை பட்டா கூட வந்து ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகும். ஏன்னா அதோட வந்து மாஸ்பெட் ஃபியூஸ் ஆயிரும். இந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் ஐடி அது ரிப்பேர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஃபேஸ் ஐடி நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது, நம்ம ஃபேஸ் ஐடி வந்து ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைம்ல நம்ம ஃபேஸ் ஐடியை ஒரு அஃபோர்டபுள் பிரைசிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் 2000ல இருந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஃபேஸ் ஐடி கேட்டிருந்தீங்களா ப்ரோ? எக்ஸாக்ட் இந்த மாடல் தான் பண்ணுவோம். இதுக்குன்னு தனி ப்ரோக்ராம் டூல் இருக்கு. இது மூலமா வச்சு இப்போ வந்து ஃபேஸ் ஐடி வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஐடி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி வந்து தெரிஞ்சுக்கிட்ட வந்து நெக்ஸ்ட் இதுல இருக்க என்ன ஃபியூஸ்ட் ஆயிருக்கோ அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ரெடி பண்றதுக்கு இந்த ப்ரொசீஜர், இந்த மாதிரி டூல்ஸ் ஹைடெக் டூல்ஸ் வச்சு. ஓகே. சோ இந்த மாதிரிலாம் பண்றதுனால தான் நம்ம என்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஐபோன் நீங்க வந்து கொடுத்த ஒரு கடையில் நார்மல் கடையில் கொடுத்தாலே பில்ல போட்டு தீட்டுருவோம். ஆனா இங்க வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே அஃபோர்டபுள் பிரைஸ்ல நல்ல குவாலிட்டியில நல்லா மாத்தி கொடுக்குறாங்க ப்ரோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு போன் வருதுன்னா பாதி உடஞ்சிருச்சு, அதெல்லாம் மாத்துவீங்களா ப்ரோ? தாராளமா ப்ரோ. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரீசெண்டா இப்போ ஒன்று பண்ணிருக்கோம். ஓகே. இந்த பாருங்க, கஸ்டமர் வந்து கீழே வந்து ஆக்சிடென்ட் கேஸ் மாதிரி வந்து கீழே விழுந்து ஃபுல்லா போன் வந்து ஃபுல் டேமேஜ். ஐபோனா கேட்கற அளவுக்கு இந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு. ஓகே, இத கூட நம்ம இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ நம்ம கேபினெட், இதுக்கு ஒரிஜினல் கேபினெட் அரேஞ்ச் பண்ணி டிஸ்ப்ளேயோட எல்லாமே இந்த மாதிரி மாத்திரலாம். ஆமா, பின்னாடி பாத்தீங்கன்னா இதுல இருக்க பார்ட்ஸ் ஃபுல்லாமே நம்ம வந்து எடுத்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் என்ன சார்ஜஸ் வரும்? இந்த பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 7000 வித் டேட்டா ரிகவரியோட கிடைச்சிரும். சூப்பர். ஸோ எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் ஓரிட்டியாகவும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நம்பர் அட்ரஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாரா இந்த மாதிரி உடச்சிட்டு அப்படியே சும்மா வச்சிருக்காரு, ஷோரூமில் கொடுத்தா அதிகமாக பட்ஜெட் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோ ஷேர் பண்ணி கடைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நன்றி எல்லாம் சொல்ல காமிச்சதில் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவாக மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.